இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் இந்த தர்மசாஸ்திரம் இந்த இது இருக்குது நமக்கு ஆயகலைகள் 64 இல்லையா? அது 64 சொல்லிடுறேன். நேற்றுக்கு 10 சொல்லியிருக்கேன். இன்னைக்கு எவ்வளோ முடியறதோ சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது முடிஞ்ச அப்புறம் நம்ம இதை ஆரம்பிக்கலாம். இந்த 3-4 நாள் இதுதான் ஓடும். ஏன்னா இதை கண்டினியூஸாக சொல்லவும் முடியாது. இதை பிரித்து தான் சொல்லணும். நீங்கள் அதை கம்பைல் பண்ணிக்கணும், சேர்த்துக்கணும் எல்லாத்தையும். வேறு இது வழி கிடையாது. இது இல்லாட்டா ஒரு நாளில் சொல்ல முடியாது. அடுத்தது 11 மந்திர சாஸ்திரம். மந்திர சாஸ்திரம்ன்றது அதான் மந்திரங்களை ஒலி, அந்த ஒலி இருக்க சொல்ல இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிறது, ஒலியை நம்ம புரிஞ்சுக்கிறது முதல்ல, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சொல்றது. அந்த மந்திர சாஸ்திரம் தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இப்போ நான் சொல்றேன் இல்லையா, ஒலியை நாம் புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஒலியை நாம் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லணும். இதுதான் மந்திர சாஸ்திரம். இந்த ஒலியை விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் நான் சொல்றேன் பாருங்க, முதல்ல படிச்சுட்டு எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி அதை சொல்லணுன்றதை நான் சொல்றேன் பார்த்தீங்களா. அந்த ல ல ஹ த ச சாவிலேயே 2 இருக்கு. இந்த சான்ஸ்கிரிட் ச ஒன்று இருக்கு, நம்ம ச வருது பாருங்க, சரஸ்வதிக்கு சா போடுறோமே, தமிழ் சா போடுறோமே, அது சத்தம், சத்தத்துக்கு தமிழ்ல சான்னு போடுறோம் இல்லை, அந்த சா. இதுக்கு எல்லாம் வித்தியாசம் இருக்கு. அங்க அதை உச்சரிக்கும் போது நீங்க அதை இப்போ சொல்லும் போது ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்தை அதில் கொண்டு வரணும். சொல்லும் போது சங்கிரக சன்றதை மாற்றி சொல்லணும். அது அந்த அந்த சா வரும்போது ஒரு சின்ன வித்தியாசம் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும். நான் சொல்றதுல கூட உங்களுக்கு தெரியும். அது அதீந்திர சங்கிரக சர்க்கோ, அது 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 வருது பாருங்க. அந்த சா அப்படியே கரெக்டா வரணும். அந்த 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 சா கரெக்டா சன்ஸ்கிரிட் சா தனியா தெரியணும், தமிழ் சா தனியா தெரியணும். அதுதான் மந்திர சாஸ்திரம்ன்றது. தான் ஒலியை தெரிஞ்சுக்கிறதும் மற்றவங்களுக்கு சொல்றதும் அதுதான். அடுத்தது சிற்ப சாஸ்திரம். சிற்ப சாஸ்திரம் இருக்க, இந்த சிற்ப சாஸ்திரம்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். உருவங்களோட நீள, அகலம், உயரம், கனம், இதை அளந்து சொல்றது, அளவிட்டு சொல்றது. நீங்க ஒரு ராஜா ஒரு சிற்பியை கூப்பிட்டு எனக்கு 65 அடியில உயரத்துல ஆஞ்சநேயர் சிலை வைக்கணும்னா அதனோட அகலம் எவ்வளவு இருக்கணும், உயரம் உயரம் அவர் சொல்லிட்டார் இவ்வளவு உயரத்துல போடணும்னு, அகலம் எவ்வளவு இருக்கணும், கனம், அகலம் வேற கனம் வேற. கனன்றது வெயிட், அகலன்றது பிரெத்து. அவரோட வெயிட் எவ்வளவு இருக்கணும், 64 அடி உயரத்துக்கு நீங்க நல்ல வெயிட் இருந்தாதான் அவ்வளவு தூரம் நிற்கும், இல்லாட்டா ஆடிடும். ரெண்டாவது, இந்த கனத்திலேயே மேல நடுவுல கீழேன்றதெல்லாம் இருக்கு. அந்த கால் பகுதியிலாம் நிறைய வெயிட் ஏற்றுவாங்க, தலைப்பகுதியில் மேக்சிமம் வெயிட்டை குறைப்பாங்க. சிற்பங்களை சிலைகளை வடிக்கும் போது தலைப்பகுதியில் மேக்சிமம் வெயிட்டை அவ்வளோ ஏற்ற மாட்டாங்க, குறைச்சிருவாங்க. கால் பகுதியில் நிறைய வெயிட் ஏற்றுவாங்க. அதுக்கு தான் அந்த பீடம் ஒன்று போடுறாங்க பாருங்க கீழே, அந்த பெரிய பீடம் போடுறது அதுக்கு கால் பகுதியில் வெயிட் ஏற்றணும். ஏற்றினா தான் அது நிற்கும் நேராக, இல்லாட்டா ஆடும். சிற்பசாஸ்திரம் சாதாரண விஷயம் இல்லை. நீளாகலத்தை கணக்கு போடுறது, அதுவும் நம்ம இப்போ இவங்க டிஜிட்டல் இதை கையில் இதை வச்சுட்டு இவங்க எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் கையில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கையில் வச்சு இப்போ பண்ணுறாங்க. அப்போ எப்படி தெரியுங்களா, 1க்கு 4, 1க்கு 3, 1க்கு 7ன்ற இந்த கணக்கு தான். நீள அகலெல்லாம் ஒரு உயரத்துக்கு இவ்வளவு இது இருக்கணும், இத்தனை கம்மி இருக்கணும், இவ்வளவு கூட இருக்கணும். நம்ம கணக்கு அதிகாரத்தில் பார்த்தோம் பாருங்க, அது மாதிரி கூட்டி கழித்து அதெல்லாம் இருக்கு. ரொம்ப கஷ்டம். சிற்ப சாஸ்திரம் ரொம்ப கஷ்டம். அது ஒரு கலை, கலையிலேயே அது ஒரு மகா கலை சிற்ப சாஸ்திரம். அதனால்தான் சிற்பிகளை எப்பயுமே ராஜாக்கள் கௌரவிப்பாங்க. அருமையான சிற்பத்தை வடிச்ச தாஜ்மஹால், அவ்வளோ பெரிய சிற்பம். அந்த தாஜ்மஹாலை வடிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமா? அது அவ்வளோ பெரிய தாஜ்மஹாலை வடிச்சவங்கள அந்த ராஜா என்ன பண்ணான், ஷாஜகான் எல்லாரோட கட்டை வரலையும் வெட்டான். அந்த சிற்பிகளோட கட்டை, அதில் வேலை செஞ்சவங்க எல்லாரோட கட்டை வரலையும் வெட்டிட்டு அவங்க ஆயுசுல சாப்பாட்டுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டான். அவனுக்கு என்னன்னா அதை வேலை செஞ்சவங்க கஷ்டப்படக்கூடாது ஒன்று, அதுக்காக அவங்க குடும்பத்துக்கு சாப்பாட்டு கொடுத்துட்டான். ஆனா அவங்க வேற இடத்துல வேற எங்கேயும் போய் இது மாதிரி செஞ்சிடக்கூடாது, அதுக்காக கட்டை வரல வெட்டான். கட்டை வரல் இல்லாத சிற்பம் வடிக்கிறது கஷ்டம், பண்ணவே முடியாது. கட்டை வரல் இல்லாத சிற்பத்தையும் வடிக்க முடியாது, வில்லம்பு விட முடியாது. இதுல கட்டை வரல் இல்லாதையே வில்லம்பு விட்டவன் ஏகலைவன் ஒருத்தன் தான். ஏகலைவன் கட்டை வரலோட இருந்ததை துரோணர் என்ன பண்ணிட்டார், அவன் அர்ஜுனனுக்கு அவனோட வில்வித்தையை பார்த்துட்டு ஏகலைவன் என்ன பண்ணான், ஒரு வேடன். அவன் துரோணரை ஆசிரியரா கேட்கறான், எனக்கு கற்றுக் கொடுக்க வித்தை எல்லான்னு. துரோணர் நீ ராஜாவோட பரம்பரை இல்லை, உனக்கு கிடையாதுன்னுறாரு.
உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு. ஆனா இவன் என்ன பண்றான், இவரை மாதிரியே ஒரு சிற்பம் வடிச்சு வச்சு அந்த சிற்பத்தை குருவாக ஏத்துண்டு அந்த 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 சிற்ப அந்த இவரை மாதிரியே ஒரு சிலையை வடிச்சு வச்சு அதை வந்து குருவாக ஏத்துண்டு அந்த அந்த கலையை வந்து அவன் மானசீகமா குருவா ஏத்துனதுனால துரோணர் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதெல்லாம் இவனுக்கும் வருது. இவனுக்கும் ஞான திருஷ்டியில வருது. இவன் கற்றுக் கொடுறான் எல்லாத்தையும். இவன் கத்துனதுன்னு இவன் ரொம்ப ஷார்ப்பா கத்துனதுனால இவன் ரொம்ப நல்லா வில்வித்தை ரொம்ப நல்லா பண்றான். இவனோட வித்தையை இவனை செஞ்சு காட்ட சொல்றாரு. இவன் வித்தையை செஞ்சு காட்டுறான். ஒரு நாயோட வாய்க்குள்ள வாயில குத்தாத வாயை மூடாத மாதிரி அம்பை விடுறான். அம்பை விட்டு கரெக்டா அம்பு போய் நாயோட வாய்க்குள்ள நிக்கணும். ஆனா நாயோட புண்படுத்தக்கூடாது, நாயை காயப்படுத்தவே கூடாது. நாய் வாய முடியாம நாய் குலைச்சிருது, குலைக்கிற நாய் குலைக்காம நிறுத்தணும். அந்த மாதிரி ஒரு அம்பை விட்டானான். அதை பார்த்துட்டு துரோணனே அசந்து போய் இவனை விட்டோம்னா இவன் அர்ஜுனனோட பெரிய ஆள் ஆயிடுவான், அதனால இவனை இப்படியே விடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணாரான், அவனை கூப்பிட்டு நீ என்னதானே குருவா ஏத்துட்டு பண்ண, எனக்கு நீ காணிக்க கொடுன்ட்டு கேட்குற. என்ன காணிக்க வேணுமோ எவ்வளோ கேளுங்க, உன் கட்டவரில் வெட்டி கொடுங்க. கட்டவரில் வெட்டி கொடுத்துறான். கொடுத்த அப்புறமும் இவனுக்கு அந்த குருவோட இது போகாதனால அந்த அதை வந்து அந்த கட்டவரில் இல்லாமலே வில்லம்பு விடுறான். விட்டு விட்டு கத்துக்கிறான், பழகின்னு விடுறான். பாரத போர்ல இவன் வந்து துரியோதனன் சைட்ல இருந்து சண்டை போடுறான், அர்ஜுனனுக்கு எதிராக சண்டை போடுறான். கடைசியில் அவன் தோத்து போறான், கொண்டுடுறாங்க. அது மாதிரி அவன் அந்த இதில் தோத்து போடுறான். ஏகலை வென்றது அவனோட கதை. அது வந்து அந்த இந்த இந்த சிற்ப சாஸ்திரத்துல அதுவும் ஒரு இது. அது மாதிரி கட்டகரல் இல்லாத பண்ண முடியாது. சிற்ப சாஸ்திரம் அவ்வளவு முக்கியமானது. அடுத்தது உருவ சாஸ்திரம். உருவ சாஸ்திரம் என்னன்னா முகத்தை படிக்கிறது. முகத்தை பார்த்த உடனே லட்சணம் என்னன்றது தெரிஞ்சிடும். இவன் வந்து சாமுத்திரிகா லட்சணம் தெரியுங்களா, அந்த முகத்தை பார்த்த உடனே சொல்லுவாங்க இவனோட குணாதிசயம் எப்படி இருக்கும்னு. ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர், ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஒரு விஐபியை பார்க்க போயிருந்தப்ப கணேசாருக்கு தெரியாது, ஒரு விஐபியை பார்க்க போயிருந்தோம். அப்போ என்ன சொன்னால், ஒரு முக்கியமான நம்ம கூட இருந்தவர் தான். ஆனால் நம்ம அதை சொல்லக்கூடாது, அவரோட பேரையெல்லாம் சொல்லக்கூடாது. அவரோட முகம் சரியில்லை, இவர்கிட்ட உஷாராக இருங்கன்ட்டார் அவர். அந்த விஐபி இவரோட முகம் சரியில்லை, இவர்கிட்ட ஜாகிரதையா இருங்கன்ட்டார். அப்போ அவரை எவ்வளோ தூரம் அதான் முகத்தை வச்சு படிக்கிறது. அதுதான் உருவ சாஸ்திரம்ன்றது. தான் இந்த உருவ சாஸ்திரம் முகத்தை வச்சு யார் அவங்களோட குணங்களை கண்டுபிடிக்கிறது சொல்றது. அடுத்தது வந்து சகுன சாஸ்திரம். சகுன சாஸ்திரம்ன்றது சகுனம் நம்ம போகும்போது இப்போ நிறைய சகுனங்கள் இருக்கு இல்லையா, சகுனங்களை நம்ம தனியாக படிக்கலாம். சகுனங்கள் என்னென்ன வரலாம், என்னென்ன வரலாம் கூடாது, எது நல்லது எது கெட்டதுன்றதை வந்து நான் சகுனங்களை பற்றி அப்புறம் சொல்கிறேன் தனியாக. சகுனத்தில் எந்த சகுனங்களை வச்சு பூனை வந்தால் பூனை குறுக்க போனால் போகக்கூடாதுன்றமே, இதெல்லாம் சகுனம் தான். அதே மாதிரி தனியாக ஒரு பிராமணன் வந்தால் போகக்கூடாது, 2 பிராமணன் வந்தால் போகலாம். அதே மாதிரி தனியாக ஒரு சூத்திரன் வந்தால் போகலாம். 2 நான் பிராமின் வந்தாங்கன்னா போகக்கூடாது. 2 பிராமின் வந்தால் போகலாம், 2 நான் பிராமின் வந்தால் போகக்கூடாது. ஒரு பிராமின் வந்தால் போகக்கூடாது, ஒரு நான் பிராமின் வந்தால் போகலாம். அந்த மாதிரி சாஸ்திரத்தில் இருக்கு. அது சகுன சாஸ்திரம். அது அடுத்தது காவியம். காவியன்றது ஜீவன்களின் 8 குணங்களை கூறுறது. ஜீவன்களோட 8 குணம்ன்றது என்ன தெரியுமா? தபோ குணம். தபோ குணன்றது வந்து உயர்ந்த நிலை, தவத்திலேயே இருக்கிறது கூட அந்த குணம். ரஜோ குணம். ரஜோ குணம்ன்றது வந்து அந்த வந்துட்டு போறது, ராட்சச குணம், நடுவில் வந்துட்டு போகும் பாருங்க, அது. சத்துவ குணம். சத்துவ குணம்ன்றது 8 குணங்கள்ல சத்துவ குணம்ன்றது வந்து ஞானம். சத்துவ குணம்ன்றது நிறைய விஷயங்களை தெரிஞ்சு அப்படியே பேசாம இருக்குது, அந்த சத்துவ குணம். சாந்த குணம், எந்த நேரத்திலையும் கோபம் வராத சாந்த குணம். அடுத்தது அசுர குணம். ரஜோ குணம் வந்து எப்பயாவது வந்துட்டு போறது. அசுர குணம் வந்து எப்பயுமே அசுரத்தனமா இருக்கிறது, எப்பயுமே கெட்டதும் பொல்லாத சிந்தையும் தீமை செய்ய சிந்தமே இருக்குது. அடுத்தது மைன குணம். மைன குணம்ன்றது வந்து நேரத்துக்கு ஏற்ற மாத்திக்கிறது, அதுதான் மைன குணம். மைன குணம்ன்றது என்னென்ன ஏற்ற மாதிரி மாத்திக்கிறது. இங்கே எங்கிட்ட பேசும்போது ஒன்று பேசுறது, அங்கே இருக்கும்போது ஒன்று பேசுறது. அந்த சூழ்நிலையை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தன்னோட குணத்தை மாத்திக்கிறது. தான் குணத்தை மாத்திக்கலாமா? மாத்திக்கூடாது இல்லையா? அதான் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டு பேசுறது வந்து மைன குணம்னு பேரு. நிர்மல குணம். நிர்மல குணம்ன்றது வந்து எதுலையும் பற்று இல்லாத நிலைமை. எதுலையும் பற்று இல்லாத, எதுலையுமே பற்று இல்லாத, அப்படியே தாமரை இலையில தண்ணி ஒட்டாம இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி நிர்மலம்ன்றது அதான். நிர்மலம்ன்றது அதான், எதுலையுமே ஒட்டாம இருக்கிறது தான் நிர்மலம், நிர்மல குணம். அடுத்தது வந்து நீச்ச குணம். நீச்ச குணம்ன்றது வந்து மோசமான குணம். பல குத்து வெட்டு
இதில் எல்லாம் இது பண்ணுறது, ஒருத்தனை கூட வரவனை கொண்டுட்டு அவங்ககிட்ட இருக்க சொத்தை பகிர்ச்சின்னு போகிறது, இது நீச்ச குணம். அதாவது இப்போ கெட்ட குணம், மோசமான குணம்ன்றது. ஆக இந்த 8 குணம் சேர்ந்தது, அதுக்கு பேர் காவியம்னு பேர். இந்த காவியம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காவியமும் ஒரு கலை. இது கலைன்றது இல்லை, இந்த குணங்கள் இருக்கிறவங்களை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களே அதுதான் கலை. ஜீவனின் 8 குணங்களை கூறுறது காவியம். இந்த காவிய கலையை வந்து கண்டுபிடிக்கும். உங்களால் கண்டுபிடிக்க தெரியணும். இவனை பார்த்த உடனே இவன் நீச்சன், இவன் ரஜோ குணம் இருக்குவான், இவன் தபோ குணம் இருக்குவான்றதை நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும். அதுதான் காவியம். காவியன்றது அதுதான். அடுத்தது அலங்காரம். அலங்காரன்றது நம்ம பண்ணிக்கிற அலங்காரம் கிடையாது. இப்போ உங்களோட மொழியில் இருக்கிற அலங்காரம், மொழியில் இலக்கணம், யாப்பு, உடை, ஆபரணங்களை அழகுபட கூறுவது, அதுதான் மொழி, இலக்கணம், யாப்பு. இதையெல்லாம் வந்து அழகாக சொல்கிறது. நான் பார்த்த காக்கா கொக்க இது பார்த்தோம் பாருங்க, கூகை காக்கை, அந்த பாட்டு. அது மாதிரி அந்த மாதிரி அது மாதிரி அலங்காரம் மொழியில் வந்து விளையாடுறது, பூந்து விளையாடுறதுன்றாங்களே, அது மாதிரி மொழியில் காலமே போல மாதிரி வித்தார கவி, அந்த வித்தார கவி பாடுறது தான் அலங்காரம். அலங்காரம், மொழி அலங்காரன்றது வந்து அவ்வளோ அழகாக பாடுறது. இந்த பாட்டை கேட்கறதுக்கே உங்களுக்கு இனிமையாக இருக்கும், திருப்பி திருப்பி கேட்கலாம் போல இருக்கும். அதான் அலங்காரம், அது ஒரு கலை. அடுத்தது வந்து மதுரம். மதுரம்ன்றது வந்து குரல், ரொம்ப இனிமையாக பாடுறமே, அதுதான் மொழி கவி. குரல்களில் இனிமையை கூறுவது. பேசுறதே சிலர் பேசுறதே உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்டுருக்கலாம் போல இருக்கும். சிலர் பேசுறத கேட்டால் எப்போ நிறுத்துவாங்க, நிறுத்தினா போகிறோன்றோம், நிறுத்தினா போகிறோன்றோம். எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் இருந்தார், அது மாதிரி என் பேர் கொண்டவர். அவர் பேர், அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா நிறுத்தினா போகிறோன்றோம். அவர் பேச ஆரம்பித்தாலே அப்படியே தகரத்தில் கிழிச்சா மாதிரி ஒருத்தர், யாரையும் குறை சொல்லக்கூடாது, அவர் குரலே அது மாதிரி. இந்த இடத்துல ஒரு உதாரணம் சொல்கிறதுக்கு கரெக்டாக வருது, அதனால சொன்னேன். தகரத்தில் கிழிச்சா மாதிரி இருக்கும். தகரத்தில் ஆணியால் கிழிச்சோம்னா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அவங்க பேசுறது ரொம்ப நேரம் கேட்க முடியாது. அதனால அது மாதிரி சிலர் வந்து எப்போ எவ்வளோ நேரம் பேசினாலும் கேட்டுருக்கலாம். எவ்வளோ நேரம் அவங்க பேசினாலும் உங்களால் கேட்டுகிட்டே இருக்கலாம். அதில் உங்களுக்கு ஒரு இதுவே தெரியாது, கஷ்டமே தெரியாது. அதுதான் மதுரம், இனிமையான மதுர கலை. அது நாடகக்கலை. நாடகக்கலை வந்து இசைக்கு ஏற்ப ஆடுறது, இசைக்கு ஏற்ப சொல்கிறது, இசைக்கு ஏற்ப வேஷம் போடுறது, இதெல்லாம் தான் நாடகக்கலை. சத்த பிரம்மம். சத்த பிரம்மன்றது என்ன தெரியுங்களா? ஒலி. சத்த பிரம்மன்றது ஒலி. பலவிதமான வாத்தியங்களை இசைத்து ஒலியை எழுப்புதல். வாத்தியம் இருக்கு இல்லையா, நாதஸ்வரம், மேளம், மிருதங்கம், அந்த வாத்தியங்கள் எழுப்புற அந்த வாத்திய கலை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் சத்த பிரம்மம்னு பேர். சத்தன்றது ஆக்சுவலாக சான்ஸ்கிரிட் வேர்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ச, எந்த ச, சரித்திரம்ன்றதுக்கு வருது அந்த ச. நம்ம தமிழில் சத்தம்னு எழுதுறோமே, கரெக்டாக அது அது அப்படியே சான்ஸ்கிரிட் வேர்டு, சத்த பிரம்மம்னு பேருது. அதே மாதிரி வீணை. வீணைன்றது, வீணையும் சத்த பிரம்மத்தில் சேர்ந்தது தான். ஆனால் வீணையில் இருக்கிறதுன்னு தெரியுமா, இப்போ தான் நம்ம வந்து அதுக்கு வந்து கம்பியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ எல்லாம் நரம்பை வச்சு இசைக்கிறது. நரம்பை இழுத்து கட்டி, மிருகங்களோட நரம்பை இழுத்து கட்டி அதுலேருந்து நரம்புகளில் இசை எழுப்புறது வீணை. அது தனி. அந்த வாத்தியங்களில் இது சேரலை. வீணை வந்து அது ஒரு கலை. வீணையை வந்து ஒரு கலையாகவே சொல்லுவாங்க. நிறுத்தம்னு ஒன்று, நம்ம இசைக்கேற்ப நாடகம் ஆடுறதுன்னு சொன்னோம் இல்லையா, ஆடல் கலை. நிறுத்தம்னு ஒன்று இருக்கு. நிறுத்தம்னு ஒரு கலை. அது என்னன்னா, வீணையோட இசைக்கு ஏற்ற மாதிரி ஆடுறது, நளினமாக ஆடணும். வீணையோட இசை எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி மெதுவாக அந்த மாதிரியான ஆட்டம், நளினமான ஆட்டங்களாக இருக்கணும். மேளம், மிருதங்கம், மேளம், அது மாதிரி சில இந்த வாத்தியங்கள்லாம் கரடு முரடாக இருக்கிற வாத்தியங்கள்லாம் இருக்கு இல்லையா, கடம், அதெல்லாம் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நாட்டியத்தோட வேகம், நாட்டியத்தோட ஸ்டைல் எல்லாம் ஆக்ரோஷமாக இருக்கும், ஆவேசமாக இருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் வீணை வாசிக்கும் போது அதை ரொம்ப அவ்வளோ சாஃப்டாக ஆடணும். வீணை இசைக்கு ஏற்ப ஆடுறது, அது ஒரு கலை. நிறுத்த கலைன்னு பேர், அதுவும் ஒரு கலை. அடுத்தது தாளம். இசைக்கருவிகளின் ஒலி அளவை ஒழுங்குபடுத்து. இசைக்கருவிகள் இருக்கு இல்லையா, அதோட ஒலி அளவு இருக்கு இல்லையா, அதை ஒழுங்குபடுத்தணும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு நீங்கள் மேளம் வாசிக்கும் போது இப்படி தட்டினாங்கன்னா அந்த சவுண்டு வந்து ஒரு அரை நிமிஷம், ஒரு 1/4 நிமிஷம் இருக்கும், அரை நிமிஷம் இருக்கும். கொஞ்சம் வேகமாக தட்டினாங்கன்னா 1 நிமிஷம் இருக்கும். ரொம்ப வேகமாக தட்டினாங்கன்னா 2 நிமிஷம் அது அதிர்ந்துகிட்டே இருக்கும். அந்த பின்னாடி அந்த ஒலி அப்படியே அதிர்ந்து பார்த்தீங்களா, அதுதான். அதே மாதிரி இந்த கையில் ஜிங் சாக்னு அடிப்பாங்க பாருங்க, கேல்ரான்னுவாங்களே, அது கூட அடிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த நேரம் கணக்கு. இசைக்கருவிகள் ஒலி அளவை ஒழுங்குபடுது, கரெக்டாக அடிக்கணும். அதுதான் அந்த அளவு வந்து நீங்கள் எதுக்கு அந்த இசைக்கிறீங்களோ, பாட்டுக்கா, கச்சேரிக்கு இசைக்கிறீங்களா, இல்லை சும்மா பாட்டே பாடாத வெறுமையே நீங்கள் தனியாக இசைக்கிறீங்களா,
இல்லை ஒரு நாடகத்துக்கு இசைக்கிறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி அதை மாற்றிக்க தெரியணும். அதுதான் அது ஒரு கலை. அடுத்தது வேணு. வேணுன்றது வந்து புல்லாங்குழல். புல்லாங்குழல், நாதஸ்வரம், தாரை இதெல்லாம் வந்து வேணுவில் சேர்ந்தது. தாரை கூட கிடையாது. இந்த புல்லாங்குழலும் நாதஸ்வரமும் வேணும். அதாவது மூச்சு காத்துனால இசையை வர வைக்கிறது. காற்றை ஊதி இசையை வர வைக்கிறது. அது அந்த கலைக்கு பேர் வேணுகலைன்னு பேர். அதான் வேணுகோபாலன்னு பேர் கிருஷ்ணனுக்கு. கையில் புல்லாங்குழல் வச்சுருப்பாரு வேணுகோபாலன் அப்படின்னு வேணுகோபாலன்னா கையில் புல்லாங்குழல் வச்சுருக்க. அது வேணுன்னா புல்லாங்குழல்னு அர்த்தம். வேணுக்கலை. அடுத்தது மிருதங்க கலை. மிருதங்கங்களை வந்து அந்த மிருகங்களின் தோலை வச்சு செய்கிற கருவி இருக்குது பார்த்தீங்களா, அதை வாசிக்கிறது. மிருதங்களை வந்து மிருகங்களோட தோலை வச்சு செய்வாங்க. மிருதங்கம் பண்ணுவாங்க. மேளம், மிருதங்கம், அப்புறம் இன்னும் சிலதெல்லாம் இருக்குது. அந்த பறை, அதெல்லாம் தாரை, தம்பட்டை, தாரை, தம்பட்டைன்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் மிருகங்களோட தோலை வச்சு செய்யுது. இதையெல்லாம் இசைக்க தெரிஞ்சுக்கிறது தான். அதுதான் மிருதங்க கலை. அது மிருகங்களின் தோலில் செய்கிற இசையத்தை அழைக்கிறது. ரத பரீட்சைன்றது ஒரு கலை. என்ன தெரியுமா? தேர் ஓட்டுறது. 64 கலைகளில் எப்படி இருக்கு பாருங்க. ரத பரீட்சைன்றது வந்து தேர் ஓட்டுறது. தேர் ஓட்டுற கலைக்கு பேர் ரத பரீட்சைன்னு பேர். ஆக இன்னைக்கு 25 வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு. கொஞ்சம் லைனாக சொல்லிகிட்டே வந்துட்டேன். இருக்கட்டும், இதோட போகிறோம். இனிமேல் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.